இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜமிக்கி ஒர்க் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ எம்ப்ராய்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிசைன் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதே ஒரு டிசைனை உருவாக்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடலாங்க. அதுதாங்க இந்த எம்ப்ராய்டிங் மிஷின். நீங்கள் நினைக்கலாம் எம்ப்ராய்டிங் மிஷினை பொறுத்தவரை த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணலாம், மற்ற டிசைன்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. ஆனால் எம்ப்ராய்டிங் மிஷினை பொறுத்தவரை நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுதாங்க இதில் மெயின். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, இப்போ ஒரு படம் வரைஞ்சி அந்த படம் அன்றைக்கே இருக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் எம்ப்ராய்டிங் மிஷினில் போடலாம். ஸோ இது மாதிரி சூப்பரான டிசைன் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியால் போடலாம். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து டைம் இழுக்காதுங்க. இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு வெட்டிங் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தேவை, சாரீ இருக்குது, இதுக்கு மாடலாக வேணும், நம்ம பிளைண்ட் ப்ளவுஸ் போட முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த செகண்டே நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணி எம்ப்ராய்டிங் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் சிம்பிளான ஒரு டிசைன் போட்டால் கூட ஒரு 1/2 ஹவரில் போட்டு முடிச்சிடலாம். ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 ஹவர், 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸே சூப்பராக முடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.